Hello students, welcome to Hiba Max 10 Standard Max Unit Exercise 3 4th question in the video la paakalam. So idu varaikum neenga unit exercise practice pannalanalu paravalla exam ku inno time irukku. So one by one questions neenga solve பண்ணும்போது கண்டிப்பா exam க்கு அது உங்களுக்கு helpful-ஆ இருக்கும். 90 plus mark எடுக்கணும்னா unit exercise கண்டிப்பா படிச்சிருக்கணும். சரிங்களா? 4th question பார்க்கலாம். Find the least common multiple of x into y into k square plus 1 plus k into x square plus y square and x into y k square minus 1 plus k into x square minus y square. Least common multiple. So LCM தான் கண்டுபிடிக்கணும். First இதை factorize பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம solve பண்ணலாம். அதுதான் ஈஸியாக இருக்கும். Given எழுதிடலாம் x into y k square plus 1 plus k into x square plus y square. இது வந்து first equation. அடுத்த equation வந்து and x into y k square minus 1 plus k into x square minus y square. So தனித்தனியா நம்ம factorize பண்ணலாம். First x into y k square plus 1 plus k into x square plus y square. First இந்த xy inside multiple பண்ணலாம், அப்புறம் k inside multiple பண்ணலாம். அப்போ k square into xy plus xy plus kx square plus ky square. இந்த லைன் பார்த்தீங்கன்னா kx இதுலயும் காமன், இதுலயும் kx காமன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மாற்றி எழுதிக்கலாம். k square xy plus kx square. அடுத்த ரெண்டு டேர்ம் xy plus ky square. அடுத்த ரெண்டு டேர்மை சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ இதில் kவும் xவும் காமன், kவும் xவும் காமன். பேலன்ஸ் ஒரு k இருக்கு, ஒரு y இருக்கு. kx வெளியே போயிட்டா ஒரு x ப்ளஸ் இது ரெண்டுத்துலேயும் y மட்டும்தான் காமன், அது மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ x ப்ளஸ் k இன்ட்டு y கிடைக்கும். இது ரெண்டு இப்போ ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. k இன்ட்டு y ப்ளஸ் x, k இன்ட்டு y ப்ளஸ் x. ஸோ k இன்ட்டு y ப்ளஸ் x இன்ட்டு k இன்ட்டு x ப்ளஸ் y. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி செகண்ட் டேர்ம் இருக்கும். xy இன்ட்டு k ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் k இன்ட்டு x square minus y square. இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாம். xy into k square minus xy plus k into x square minus k into y square. இதுலயும் நம்ம வந்து k into x, k into x first எடுத்துக்கலாம். k square into xy plus k into x square. அப்புறம் இந்த y காமனா இருக்கட்டும். minus xy minus k into y square. kவும் xவும் காமன் வெளியே எடுத்துடலாம். ஸோ வெறும் ky மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் kx வெளியே போயிடுச்சுன்னா இங்கே x மட்டும்தான் இருக்குது. இப்போ மைனஸ் காமனாக வெளியே எடுக்கணும். அப்போ y இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் k, ஒரு y வெளியே போச்சுன்னா இன்னொரு y இருக்கும். இது ரெண்டு இப்போ ஈக்குவலாக இருந்துருச்சா? அப்போ ky ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு kx மைனஸ் y. இப்போ எல்சிஎம் வந்து இந்த ரெண்டு டேர்முக்கு தான் எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா? அப்போ எல்சிஎம்னா எப்படி எடுப்போம்? ஃபர்ஸ்ட் காமனாக இருக்காது, ஒரு வாட்டி எழுதிப்போம். இது ரெண்டுத்துலேயும் காமன் எது பாருங்க, k இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸு, k இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸு. அது ஃபர்ஸ்ட் எழுதலாம், k இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ். அப்புறம் பேலன்ஸ் இருக்க ரெண்டுமே எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் டேர்மில் பாருங்க k இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், அடுத்து k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் எழுதிக்கலாமா? k இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதுதான் எல்சிஎம். இப்போ இதை எப்படியே விட்டுறலாமா? இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணும். எப்படி? k into y plus x into a plus b a minus b. அப்போ இது எப்படி இருக்கு பாருங்க, a plus b a minus b. அப்போ a square kx whole square minus b square na y square. கிளியரா? இப்போ இந்த ஸ்கொயரை வந்து இன்சைட் மல்டிபிள் பண்ணணும், அவ்வளோதான். k into y plus x into k square x square minus y square. இதுதான் ஃபைனல் எல்சிஎம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்ப ஈஸி தான். இந்த இன்சைட் மல்டிபிள் பண்ணும்போதும் காமனாக வெளியே எடுக்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் 2x power 4 plus 13x cube plus 27x square plus 23x plus 7 x cube plus 3x square plus 3x plus 1 x square plus 2x plus 1 by division algorithm. ஸோ டிவிஷன் அல்காரிதம் வச்சு தான் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸில் எது லீஸ்ட்டாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஃபஸ்ட்டு இருக்கிறத ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் 2x power 4 plus 13x cube
plus 27x square plus 23 into x plus 7. அடுத்து h of x ஓட value x cube plus 3x square plus 3 into x plus 1. ஸோ இப்போ நம்ம சின்ன டேர்ம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். f of x h of x சின்னதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம். divide h of x by f of x. எப்போவுமே சின்ன நம்பரால் டிவைட் பண்ணுங்க. ஸோ x square plus 2x plus 1 x cube plus 3x square plus 3 into x plus 1. இதில் ஃபஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணுமா x cube by x square கேன்சல் பண்ணால் x மட்டும் கிடைக்கும். ஸோ எக்ஸால் இந்த மூணுத்தையும் இப்போ மல்டிபிள் பண்ணால் போதும். x into x square x cube x into 2x 2x square plus x into 1 x minus 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 இது கேன்சல் ஆகிடும். 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ x square 3x minus x வந்து plus 2x plus 1 சேம் டேர்ம். அப்போது ப்ளஸ் 1 பண்ணால் போதும் இல்லையா. ஸோ 1 into anything சேம் அப்படியே மல்டிபிள் பண்ணிவிடுங்க. x square plus 2x plus 1 எல்லாமே ஈக்குவல் டேர்ம். ஸோ 0 ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. ரிமைண்டர் is equal to 0. Therefore, GCD of f of x and h of x is x square plus 2x plus 1. இதுதான் f of x. இப்போது லாஸ்ட்டாக என்ன இருக்குது g of x. இதை f of x ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிவைட் g of x by f of x. சரிங்களா. இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 into x power 4 இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் x ஸ்கொயர் இருக்குது. கேன்சல் பண்ணால் 2x ஸ்கொயர்னு மாறும். இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 2 1s are 2 x square into x square x power 4. 2 2s are 4 x into x square x cube. 1 into 2x square plus 2x square. மைனஸ் ஆகிடும் மைனஸ் ஆகிடும் மைனஸ் ஆகிடும். இது கேன்சல் பண்ணலாம். 13ல் 4 போச்சுன்னா 9 x cube. 27 minus 2 plus 25x square. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 23x மட்டும் கொண்டு வந்துடலாம். சரியா. இப்போ 9x cube divided by x square. இது கேன்சல் ஆனால் ப்ளஸ் 9x மட்டும் இருக்கும். 9x into x square வந்து 9x cube. 9 2s are 18 x square. 9 1s are 9x. இது மைனஸ் இது மைனஸ் இது மைனஸ் ஆகிடும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். இதை மைனஸ் பண்ணால் 7x square. 23ல் 9 போச்சுன்னா 14. ஸோ 14x பேலன்ஸ் வந்து ப்ளஸ் 7 மட்டும் கொண்டு வரலாம். இப்போ இது ரெண்டும் 7x ஸ்கொயரும் x ஸ்கொயரும் x ஸ்கொயர் கேன்சல் ஆனால் வெறும் 7 மட்டும்தான். ப்ளஸ் 7 7 1s are 7x square. 7 2s are 14 into x plus 7 1s are 7. சேம் மைனஸ் பண்ணிவிட்டு 0ன்னு எழுதிடலாம். therefore ரிமைண்டர் வந்து இப்போ 0 ஆயிடுச்சு. ரிமைண்டர் 0 ஆயிடுச்சுன்னா ஜிசிடியோட வேல்யூ நம்ம எதால் டிவைட் பண்ணமோ அதுதான் இல்லையா. therefore GCD is x square plus 2x plus 1. Understand how those sum எல்லாருக்குமே